வெல்கம் டு ஏஜே கேட்கேம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிராஃப்டிங் செட்டிங்ஸ். இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து டிஎஸ். இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு நம்ம ஒவ்வொன்றா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து டிஎஸ். கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்னாப் அண்ட் கிரிட். ஸ்னாப் வந்து இது வந்து டிக்கில் இருக்குது. இது டிக்கில் இருந்தால் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். இதோட வந்து எக்ஸ் வேல்யூ வந்து இப்போதைக்கு 10 இருக்குது. இது 10ன்னு நான் இருக்கிறதே எனக்கு ஓகே தான். இது நான் சப்போஸ் 20 நான் மாற்றினேன்னா பார்த்தீங்கன்னா நான் கீழே நான் என்ட்ரு பண்ணவே இல்லை. மேலே நான் 20 இது பண்ணதே கீழே என்ட்ரு ஆகுது. ஏன்னா இது ஈக்குவல் எக்ஸ் அண்ட் ஒய் ஸ்பேஸில் இருக்குது. இது சப்போஸ் நான் டிக்கை எடுத்துட்டேன்னா எக்ஸில் நான் ஒரு 10ம் ஒயில் ஒரு 20யும் கூட நான் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே இப்போ நான் ஒரு லைன் ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணும்போது நீங்களே பாருங்கள், 20 to 40 60 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 20 ஆட் ஆகிட்டு போகுது எக்ஸ் டைரெக்ஷனில். இது ஒய் டைரெக்ஷனில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 20 ஆட் ஆகிட்டு போகுது. மற்றபடி நடுவில் எந்த வேலையும் வர மாட்டேங்குது. இது எதனாலன்னா நம்ம டிராஃப்ட் செட்டிங்கில் இந்த ஸ்னாப்பில் வந்து 20 கொடுத்துருக்கோம். எக்ஸ்லேயும் எனக்கு 20 மூவ் ஆகணும், ஒய்லேயும் எனக்கு 20 மூவ் ஆகணும்னு கொடுத்துருக்கோம். இது டிஃப்ரெண்ட் வேல்யூவில் 10ம் கொடுக்கலாம். இதில் வந்து 20 அந்த மாதிரி இல்லை எனக்கு 1.5 என்ன வேல்யூ வேணால் நம்ம கொடுத்து இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெக்டாங்கிளுக்கும் யூஸ் பண்ணலாம், ஐசோமெட்ரிக்கும் இது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஐசோமெட்ரிக்ன்றது இன்னொரு டாப்பிக்கில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். போலார்லேயும் இதை யூஸ் பண்ணலாம். போலார் இதுக்கு அடுத்து வரும், நான் அதை சொல்லும் பொழுது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஸ்னாப் வேணாம் எடுத்துட்டேன். இதுக்கடுத்து நான் யூஸ் பண்ண போகிறது வந்து கிரிட்டு வந்து ஆன் கொடுத்துட்டேன். இதுவும் இதே மாதிரி எக்ஸ் வந்து 10, ஒய் வந்து 10ல் இருக்குது. இப்போ நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கிரிட் ஆனில் இருக்குது. ஓகே பார்த்துட்டேன். கிரிட் ஆன் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாட்டாக இருக்குது. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, இப்போ இதே இதை வந்து நான் ஸ்னாப்பையும் இதே லீனியர் எக்ஸு ஒய்யும் வந்து 10 கொடுத்துருக்கேன். இதே 10 ஸ்னாப்லேயும் கொடுத்தேன்னா நான் சப்போஸ் வந்து இந்த ஒரு பாயிண்டில், அதாவது பாயிண்ட் இதில் ட்ராப் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் பண்ணியே பார்க்கலாம். ஸ்னாப்பும் அதே மாதிரி ஆன் பண்ணிவிட்டு இதே மாதிரி நான் 10 கிரிட்டும் 10 கிரிட்டும், அதாவது ஸ்னாப்பும் வந்து எக்ஸ் ஒய் 10 கிரிட்டும் வந்து 10 கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா வரைகிறேன். பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டில் இருந்து நான் சப்போஸ் அந்த இந்த பாயிண்ட்லேயே அழகாக வரைஞ்சிட்டு போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். வேறு நான் எங்கேயுமே நான் போகல. அந்த பாயிண்ட்லேயே ஃபாலோ ஆகி போகுது. ஏன்னா கிரிட்டும் இதே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரிட்டும் வந்து 10 இருக்குது. அதாவது எக்ஸு 10 ஒய்யும் 10, ஸ்னாப்பும் 10 எக்ஸும் 10 ஒய்யும் 10 இருக்குது ஸ்னாப்லேயும். அதனால் இப்படி போகுது. இதே நான் வந்து ஸ்னாப்பில் வந்து 20 கொடுத்துருந்தேன்னா இங்கே வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து அடுத்த ஒரு பாயிண்ட் விட்டு மூவ் ஆகும். இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னா பார்த்தீங்கன்னா கிராஃப் ஒர்க்கு இதுக்கெல்லாம் வந்து நல்லா அழகாக நீட்டாக ஒர்க் பண்ணலாம். மேப்புக்குறோ பார்த்தீங்கன்னா, அதாவது சிவில் இன்ஜினியரில் வந்து மேப் க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு லேண்ட்ஸ்கேப்பை வந்து ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கேலிங்கில் பண்ணுறதுக்கு. ஓகே, அடுத்து இது பார்ப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறது, நெக்ஸ்ட் இதில் வந்து போலார் ட்ராக் இருக்குது. போலார் ட்ராக்கில் வந்து இப்போ நான் 30 டிகிரி செட் பண்ணியிருக்கிறேன். 30 டிகிரி செட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம் வந்து F10. இப்போ நான் போலார் இது வந்து ட்ராக்கிங் வந்து ஆன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு லைன் ட்ராப் பண்ண போகிறேன். லைன் வந்து இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இதுக்கு அடுத்த டிகிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், கீழே வந்து 30 டிகிரின்னு காட்டுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 60 டிகிரி, அடுத்து 90 டிகிரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 120 டிகிரி. இந்த மாதிரி வந்து 30 டிகிரி, அதாவது நான் 30 டிகிரின்னு அந்த போலாரில் அங்கே என்ட்ரு பண்ணியிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா 30 டிகிரியாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதே நான் ஒரு 15 டிகிரி கொடுத்துருக்கேன்னா அதையும் கொடுத்து பார்ப்போமே. டிராஃப்ட் செட்டிங்கில் போய்ட்டு இப்போ நான் ஒரு 15 டிகிரி கொடுத்துட்டு நான் திரும்ப இப்போ லைன் ட்ராப் பண்ணுறேன். லைன் கமெண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா 15 டிகிரி 20 டிகிரி இந்த டிகிரிலே நான் ஃபாலோ பண்ணிவிட்டு ஏதாவது நான் ட்ராயிங் வரையலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 வரைஞ்சிட்டேன். திரும்ப அதையே சென்டர் பாயிண்டில் கொடுத்துட்டு
பார்த்தீங்கன்னா 15 டிகிரியில் ஒரு 50. இதே மாதிரி திரும்ப ஒரு சென்டர் பாயிண்டில் கொடுத்துட்டு 30 டிகிரியில் இந்த மாதிரி 50 டிகிரி, அதாவது 15 டிகிரியில் நான் இது பண்ணிகிட்டே போகிறேன். இந்த மாதிரி நான் டிகிரியில் மாற்றி கூட நான் இங்கே வந்து என்ன வேல்யூ கொடுக்குறேனோ, அந்த டிகிரி எவ்வளோ வேல்யூ டிகிரி கொடுக்குறேனோ அந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரி என்னோடய கர்சர் வந்து இங்கே மூவ் ஆகும்போது ஒவ்வொரு இது டிகிரியில் மூவ் ஆகிட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது மாத்திரம் இல்லாமல் அடிஷ்னலாக என்னென்ன ஆங்கிள் வேணுமோ அதெல்லாம் வந்து நான் கீழே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி இதே போல் ஐசோமெட்ரிக் வியூ நீங்கள் ட்ரா பண்ணியிருப்பீங்க. இதுக்கடுத்து ஐசோமெட்ரிக் ட்ராயிங் ஒன்று டீச் பண்ணுறேன். அந்த ஐசோமெட்ரிக் ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 30 டிகிரியில் வரைவோம் ட்ராயிங்கு. இப்போ நான் 30 டிகிரி கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நான் இப்போ வரைஞ்சி காட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 3Dயில் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது 3D ட்ராயிங் கிடையாது. இது ஐசோமெட்ரிக் ட்ராயிங் சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு ட்ராயிங் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும்போது வந்து தேர்ட் ஆங்கிளோ ஃபஸ்ட் ஆங்கிளோ நான் யூஸ் பண்ணும் பொழுது ஒரு காம்ப்ளிகேட்டான ட்ராயிங் வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு டாப் வியூ மட்டும் வச்சு நம்மளால் வந்து அந்த ட்ராயிங்கை சில சமயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் நம்ம கொடுக்குறது வந்து ஐசோமெட்ரிக் ட்ராயிங் வந்து ஒன்று கொடுப்போம். அந்த ஐசோமெட்ரிக் ட்ராயிங் தான் வந்து இப்போ நான் ட்ரா பண்ணது. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் செட்டிங்கில் போலார் ஆன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஐசோமெட்ரிக் ட்ராயிங்கிறது ஒரு தனி டாப்பிக்கே. நான் இதை டீச் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகே, இது இப்போ நான் போலார் இப்போ நான் அதை யூஸ் பண்ணிட்டேன். இதே தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்னாப் அண்ட் கிரிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே போலார் ஸ்னாப்னு இருக்குது. இதே மாதிரி தான் அந்த போலார் ஸ்னாப் வந்து லீனியர் அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் வரையாமல் இதை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா போலார் இதையும் ட்ரா பண்ணலாம். அதே போல் ஐசோமெட்ரிக் ஸ்னாப்பும் வரையலாம். இது நான் அந்த ஐசோமெட்ரிக் நான் உங்களோட ட்ராயிங் டீச் பண்ணும்போது அதை நான் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எலிப்ஸ் இதெல்லாம் ட்ரா பண்ணும்பொழுது இது சென்டர் பாயிண்ட் வச்சு அந்த இதுக்கு முன்னாடி ஒரு டாப்பிக்கில் டீச் பண்ணியிருப்பேன் எலிப்ஸ் எப்படி ட்ரா பண்ணோன்னு. ஐசோமெட்ரிக்கில் யூஸ் பண்ணும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ போலார் இதை ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து ஷார்ட்கட்லாம் நீங்கள் பார்த்துச்சிங்க F10. அதுக்கடுத்து பார்க்க போகிறது ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பு. இதுவும் மெயினான இது ஒன்று. ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பும் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங்கும் நான் ரெண்டுத்தையும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே இருக்கிற எல்லா இதுவும் வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது எனக்கு ஒரு லைனில் வந்து என்னென்ன இருக்குன்னா எண்ட் பாயிண்ட்டும் இருக்கும், மிட் பாயிண்ட் இருக்கும், சென்டர் பாயிண்ட் இருக்கும், ஜாமெட்ரிக் சென்டர் இருக்கும், டேன்ஜென்ட் இருக்கும், பெர்பெண்டிகுலர் இருக்கும். இதெல்லாம் வந்து ஷோ ஆஃப் ஆகும். எப்படி இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பை ஆனில் இருக்கும்போது மட்டும்தான் அது வந்து ஷோ ஆகும். இப்போ நான் எடுத்துட்டு நான் இது வந்து ஷார்ட்கட் பார்த்துங்க F3. இப்போ வந்து ஒரு லைனை நான் ட்ரா பண்ண போகிறேன். இது வந்து எங்கேருந்து ட்ரா பண்ணோன்னு நான் இங்கே பார்க்குறேன். இதுக்கு மேலே வந்து ட்ராக் பண்ணி பார்க்குறேன் மவுஸில். பார்த்தீங்கன்னா எனக்கு எண்ட் பாயிண்ட்டும் காட்டல, மிட் பாயிண்ட்டும் காட்டல. அதே பார்த்தீங்கன்னா இப்போ நான் F3 திரும்ப ஆன் பண்ணுறேன். F3 ஆன் பண்ணோன்னே ஸ்னாப் ஆன் கீழே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இதோட வந்து எண்ட் பாயிண்ட்டும் காட்டுது. இதை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட், அதாவது ட்ரையாங்கிள் ஒரு சென்டர் பாயிண்ட்டும் காட்டுது, இதோட எண்ட் பாயிண்ட்டும் காட்டுது. ஸோ இங்கேருந்து நான் ட்ரா பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாத்திரம் இல்லை, இப்போ நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டு கூட எனக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு லைன் நான் ட்ரா பண்ண போகிறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்டும் ஹைலைட் ஆகுது. இந்த மாதிரி நான் டேஞ்சென்ட் வரைய போகிறேன். ஒரு லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிட்டேன். இப்போ TAN கொடுத்துட்டேன், டேஞ்சென்ட் கொடுத்துட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ட்டோட அந்த சர்க்கிள் மாதிரி வந்து மேலே ஒரு லைன் வருதுல, இது டேஞ்சென்ட் சிம்பிள். இதுவும் ஹைலைட் ஆகுது பார்த்தீங்கன்னா, தெரியுதா? இந்த மாதிரி ஹைலைட் ஆகுது. ஸோ இதெல்லாம் இதுதான் ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பு. ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் ஆஃப் வந்து F3. இது வந்து டிராஃப்டிங் செட்டிங்கில் பார்த்தோன்னா இப்போ ஆனில் இருக்குது. ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பை வந்து யூஸ் பண்ணுறது எப்படின்னு இப்போ பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஏதாவது ட்ரா பண்ணும்போது அதை ஹைலைட் பண்ணி மிட் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட்டு, சென்ட்ரு, பெர்பெண்டிகுலர் எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் வந்து எதுக்குன்னா, இப்போ நான் அது வந்து ட்ராக்கிங் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சப்போஸ் நான் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இதே மாதிரி பேரலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ராயிங் வந்து பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ணோம். பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ட்ராக் பண்ணுறேன், ட்ராக் ஆக மாட்டேங்குது. அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் செட்டிங் போயிட்டேன்.
இது வந்து F11 வந்து இப்போ ஆன் பண்ணுறேன். F11 ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா F11 ஆன் பண்ணிட்டேன். F11 ஆன் பண்ணோன்னு இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் ஆன் வந்துருச்சு. இப்போ நான் ஒரு லைன் கொடுத்து ட்ராப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ராக்கிங் ஆகுது. முந்தி இருந்ததுக்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் லைன் வந்து எனக்கு தெரியல. இப்போ நான் அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதே போல் இங்கே வரைக்கும் எனக்கு வேணும். இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வரேன். இப்போ மூவ் பண்ணிவிட்டு இங்கேருந்து வரையக்கூடிய வெளியில் வந்து சென்ட்ரல் என்னது எனக்கு இது வரைக்கும் தான் வேணும்னும் போது அதையும் ஹைலைட் பண்ணி காட்டும். இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங். இதுக்கு ஷார்ட்கட் வந்து F11. ஓகேவா? இது ரெண்டும் வந்து எப்போ ஆனில் இருக்கிறது நல்லது. அதே போல் இதில் இருக்கிற எல்லாமே வந்து ஆன் ஆகிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது இன்டர்வியூ ஏதாவது ஒரு நியூ சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்கன்னா டிராஃப்ட் செட்டிங்கில் போய்ட்டு இது மெயினாக ஆன் பண்ணி வச்சுருங்க. ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பும் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங்கும் F3யும் F11 ஷார்ட் கீ. அதே போல் இதெல்லாம் டிக் ஆகிருக்கான்னு செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா செலக்ட் ஆல் கொடுத்து ஓகே கொடுத்துங்க. இதுக்கடுத்து நம்ம வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா டைனமிக் இன்புட்டு. இந்த டைனமிக் இன்புட்டு இப்போ வர 2010லேருந்து அப்டேட் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் லைனை ட்ராப் பண்ணுறேன்னா முந்திலாம் நான் ஒரு ஷார்ட்கட் ஒன்று லைன் ட்ராப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், @greater than 25 to greater than டிகிரி எவ்வளோன்னு கொடுத்து நாங்கள் ட்ராப் பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா டைனமிக் ஆனில் இருக்கிறதுனால லீனியர் டைமென்ஷனும் வருது. இதே போல் கீழே பார்த்தீங்கன்னா அதோட ஆங்கிளும் வருது. ஆங்கிள் வந்து ஜஸ்ட் டேப் கொடுத்தா போதும். இப்போ வந்து 50 கொடுத்து டேப் கொடுத்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஃபாலோ ஆகுது. டிகிரி எனக்கு எவ்வளோ வேணும், 15 டிகிரினா அழகாக 15 டிகிரியில் வந்துடுது. இது வந்து டைனமிக் ஆன் அண்ட் ஆஃப். அது கொடுத்தீங்கன்னா அது ஒரு டிராஃப்ட் செட்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா டைனமிக் இன்புட்டு. இது வந்து ஆங்கிள் வந்து எனக்கு இதெல்லாம் ஆன் ஆகணும், இதெல்லாம் ஷோ ஆகணும் அப்படின்னா இது கொடுக்கலாம். இதுக்காக இது பண்ணுறது தான் டைனமிக் இன்புட். இதுவும் இல்லாமல் நடுவில் என்ன இருக்குன்னா, இப்போ நான் லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்லையும் ஒய்லையும் 90 டிகிரியில் மட்டும்தான் போகுது. இது இல்லாமல் போலார் ஆன் பண்ணிங்கன்னா ஒரு 15 டிகிரி இதெல்லாம் ஆன் ஆகும். இது வந்து நான் இப்போ F8 கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், F8 கொடுத்தோன்னா ஆர்த்தோ ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகுது. நான் எங்கே வேணால் எந்த டிகிரியில் வேணால் ரொட்டேட் பண்ணி இது பண்ணலாம். இதே வந்து நான் ஆர்த்தோ ஆன் பண்ணோன்னா F8 திரும்ப கொடுத்தோன்னா ஆர்த்தோ ஆன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 0, 90, 180, 270 இதில் மட்டும்தான் இதாகும். இதை நம்ம ட்ராப் பண்ணும்போது அந்தந்த இடத்துல அது யூஸ் ஆகும். இதை நாங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. F8 வந்து ஆர்த்தோ ஆன் ஆஃப். ஓகே, இது வரைக்கும் டிராஃப்ட் செட்டிங்கில் இந்த செட்டிங்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். ஓகே, பாய்.